சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல கதை வைபவா அப்படிங்கிற கன்னட திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட ஃப்ரேம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை ஒரு காதல் கலந்த ஃபேண்டசி த்ரில்லரா கொடுத்திருக்காங்க. 4 வெவ்வேறு காலகட்டங்கள்ல நடக்கக்கூடிய காதல் கதையை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. நவீன காலம், புராண காலம், வரலாற்று காலம், 1920கள் நடக்கிற மாதிரியான ஒரு காலகட்டம். நவீன காலத்துல இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய காதல் கதை. புராண காலம், அதாவது தேவலோகத்துல தேவதைக்கும் அரக்கனுக்கும் நடக்கக்கூடிய காதல் கதை. வரலாற்று காலம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்கட கோமா காலகட்டத்துல போர்ச்சுகல் பின்னணியில ஒரு கடல் பயணத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. 1920கள்ல வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி கர்நாடகாவுல ஒரு கடலோர பின்னணியில நடக்கக்கூடிய ஒரு வீரனுடைய கதையை பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்படி 4 வெவ்வேறு காலகட்டங்கள்ல நடக்கக்கூடிய காதல், அந்த காதல் வந்து வெற்றி பெற்றதா இல்லையா, இல்ல அந்த காதல் வாழ்க்கையில என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான முயற்சி அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரே படத்துல 4 விதமான கதைகளை இணைச்சு ஒரு புது அனுபவத்தை கொடுத்திருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய கமலா காட்சிகள், கர்நாடகா பின்னணியில வரக்கூடிய அந்த கடலோர காட்சிகள் எல்லாமே ரொம்ப உணர்ச்சி பூர்வமா ரொம்ப நேர்த்தியா எடுத்திருப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய வசனங்கள் எல்லாமே ரொம்ப கூர்மையா இருந்துச்சு, ரசிக்கக்கூடிய வகையில இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய விஎஃப்எக்ஸ் காட்சிகள் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா இருந்துச்சு. மேக்கிங் வைஸ் ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க. ஃபேண்டசியா பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல இந்த படத்துல நடிக்கக்கூடிய நடிகைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தினுடைய நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய நீளம் தான். அதாவது முதல் பாதையில் வரக்கூடிய காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா படத்தினுடைய கதையை ரொம்ப தாமதப்படுத்துதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையினுடைய ப்ரெடிக்ஷன், அதாவது பூர்வ ஜென்ம கதைகள் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சில படங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. அதே போல கதையை ஈஸியா நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கமான காதல் கதையா இல்லாம அதோட ஒரு பிரம்மாண்டமும் ஒரு ஃபேண்டசியும் கலந்து இந்த படத்தை கொடுத்திருக்காரு. கதையில கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வித்தியாசமான காதல் கலந்த ஒரு ஃபேண்டசி திரைப்படமா இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு எம்டி திரை கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.8. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.